நாம் மறக்காமல் பிரார்த்தனை செய்ய வேண்டிய ஒரு சமூகம். எங்கெல்லாம் உலகத்திலே முஸ்லிம்கள் கஷ்டப்படுகிறார்களோ, நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட நம் உறவுகளுக்காக வேண்டி நாம் எப்பொழுதும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த நாட்களை அந்த பிரார்த்தனைக்காக வேண்டி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு சில காலங்கள் நம் சமூகம் கஷ்டப்படுகிறது அப்படி என்று, நம் உறவுகள் உயிரிழக்கப்படுகிறார்கள் அப்படி என்று சில நாடுகளை வைத்து, பலஸ்தீனை வைத்து பேசிக் கொண்டிருப்போம். வளமையாக மனிதர்கள் அப்படிப்பட்ட பேச்சுக்கள் 1 மாதம் 2 மாதம் தாக்கு பிடிக்கும். அதற்கு முன்னால் நாமும் மறந்து விடுவோம், அவர்களும் மறந்து விடுவார்கள். அப்படி ஒரு வாழ்க்கை தான் எப்பொழுது நம்மிடத்தில் இருக்கிறது. மனிதன் எப்பொழுதுமே சில காலங்களில் மறந்து விடுவார். எனவே அதை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். எப்பொழுதும் நாம் நிம்மதியாக இங்கு வாழ்கிற நேரத்தில், நம்மோடு இஸ்லாமிய ஈமானிய உறவோடு இருக்கின்ற ஒரு சமூகம் ஒரு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில், அவர்களை எப்பொழுதும் நம் பிரார்த்தனைகளை விட்டும் தவறவிடக் கூடாது என்கிற அந்த உபதேசத்தை வைத்துக் கொள்கிறேன். இந்த சிறந்த நாட்களில் அந்த சமூகத்திற்காக வேண்டி உங்கள் பிரார்த்தனைகளில் அவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்கின்ற இந்த 2 உபதேசத்தோடு, அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தலைப்பு என்னவென்றால் ஒற்றுமையும் பிரிவினையும் என்கின்ற ஒரு தலைப்பு. ஒற்றுமை என்கிற வார்த்தையை பொறுத்தவரையில் மிக அழகான ஒரு வார்த்தை. எல்லோருக்கும் பிடித்தமான சேர்ந்து வாழ்தல் என்பதும் ஒற்றுமையாக வாழ்தல் என்பதும் இஸ்லாமும் வரவேற்ற எல்லா மனிதர்களுக்கும் பிடித்தமான ஒரு வார்த்தை தான் ஒற்றுமை என்பது. ஆனால் மனிதனோடு ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்தில் ஒற்றுமை என்பது தற்பொழுது மிக கஷ்டமான ஒன்றாகத்தான் என்ன செய்து கொண்டிருக்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் காரணம் என்றால், ஒற்றுமைக்கும் மனிதனுடைய தனிப்பட்ட இயல்புகளுக்கும் நிறைய தூரம் இருக்கிறது. உதாரணமாக சொல்ல போனால், மனிதனை பொறுத்தவரையில் தான் கொண்ட கருத்தில் எப்பொழுதும் பிடிவாதமாக இருக்கிற குணம் மனிதனுக்கு இருக்கிறது. அதே போன்று தர்க்கம் புரிகிற எண்ணம் மனிதனுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. அது மனித இயல் குணம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிற நேரத்தில், வகானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா, மனிதன் அதிகமாக தர்க்கித்துக் கொள்கிற பழக்கம் அவனுக்கு இருக்கிறது அப்படி என்கிற செய்தியை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார்கள். அவரும் அவருடைய மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் உறங்குகிறார்கள். இரவு நேர தொழுகையில் அவர்கள் ஈடுபடவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் தொழவில்லையா என்று கேட்கிறார்கள். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்ஷா அய்யபஅஸனா பஅஸனா, அல்லாஹு தஆலா நாடி எங்களை எழுப்பியிருந்தால் நாங்கள் எழும்பி தொழுதிருப்போம் என்கிறார்கள். அது ஒரு தர்க்கமான ஒரு வார்த்தை, சரியான பதில் கிடையாது. இன்ஷா அய்யபஅஸனா பஅஸனா, நாங்கள் தூங்கினோம், அல்லாஹ் எங்களை மரணிக்க செய்திருக்கிறான், அல்லாஹ் உயிர் தந்து எழுப்பி இருந்தால் தொழுதிருப்போம் அப்படி என்கிற அடிப்படையில் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசினார்கள். அகீதா தெரியாமல் பேசவில்லை, ஒரு தர்க்கத்திற்கு பேசிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தொடையில் தட்டி, வகானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா, மனிதன் அதிகமாக தர்க்கித்துக் கொள்கிறான் அப்படி என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். இது மனித இயல்பு பண்பு. தன் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பான். தன் செய்கிற தப்புகளை ஒத்துக்கொள்வதற்கு மனிதன் கஷ்டப்படுவான். தர்க்கிக்கிற குணம் மனிதனிடத்தில் இருக்கிறது. இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் ஒற்றுமைக்கு பாதகமாக அமையக்கூடிய செய்திகள் என்பது என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒற்றுமையை இஸ்லாம் வலியுறுத்துகிறது, ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆனால் சில நேரம் மனித குணங்கள் அந்த ஒற்றுமைக்கு கேள்விக்குறியாக என்ன செய்து விடுகிறது, அமைந்து விடுகிறது. இஸ்லாம் அதற்கும் வழிகாட்டலை சொல்லித் தருகிறது. உங்கள் குணங்கள், குணாதிசயங்கள், இயல்புகள் அப்படி இருந்தால் அதை நீங்கள் எப்படி கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஒற்றுமைக்கு பாதகம் வராமல் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை இஸ்லாம் நமக்கு காட்டி தருவதை பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், ஒற்றுமை என்பது இந்த சமூகத்திற்கு, நம் மற்ற சமூகத்தை வைத்து பேசவில்லை, ஒரு இஸ்லாமிய சமூகத்திற்கு ஒற்றுமை என்பது எந்த அளவிற்கு முக்கியம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்தவுடன் முதல் செய்த நடவடிக்கைகள் ஒன்று என்ன தெரியுமா? முஹாஜிர்களை, அன்சாரிகளை அழைத்து சகோதரத்துவப்படுத்தினார்கள். எனவே ஒரு சமூகம், ஒரு இஸ்லாமிய மிகப்பெரிய சாம்ராஜ்யம் கட்டமைக்கப்பட வேண்டும் என்றால் முதல் மனிதர்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும். அன்சாரிகள், முஹாஜிர்கள் என்கிற பிரிவு இருக்கக்கூடாது. இருந்தால் அந்த சமூகம் பலம் பெற மாட்டாது, அந்த சமூகம் ஒழுங்காக கட்டமைக்கப்பட்டு வரமாட்டாது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றுமைப்படுத்தினார்கள், சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் வரலாற்றிலும் ஹதீஸிலும் மிக தெளிவாக நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, ஒற்றுமை எல்லாவற்றிலும் தேவை. எதை எடுத்தாலும் அதில் ஒரு ஒற்றுமை தேவை. ஒரு நிர்வாகம் கட்டமைக்கப்பட வேண்டும் என்றால் ஒற்றுமை தேவை. ஒரு குடும்பம் சரியாக இயங்க வேண்டும் என்றால் ஒற்றுமை தேவை. உறவுகளுக்கு மத்தியில் நல்ல பிணைப்பு வேண்டும் என்றால் ஒற்றுமை தேவை. இப்படி உலகத்தில் எதை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாம் என்கிற சகோதரத்துவம், ஈமான் என்கிற சகோதரத்துவத்தின் இணைப்பு நமக்கு மிக அவசியம் என்கிற பகுதியை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே ஒற்றுமை பல கோணங்களில் பேசலாம். சமூக ஒற்றுமை பேசலாம், அதே போன்று குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், இப்படி என்று பல கோணங்களில் பேசலாம். நான் இந்த இடத்தில் பேச போவது எதுவென்றால்,
மார்க்கத்தில் ஒற்றுமை. எந்த இடத்தில் மார்க்கத்தில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எந்த இடத்தில் மார்க்கத்தில் பிரிந்து இருக்க வேண்டும் என்கிற செய்தி தான் இந்த இடத்தில் பேசப்பட வேண்டிய முக்கியமான பகுதி. எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளை மிக தெளிவாக இந்த செய்திகளை கேட்டுக்கொள்ளுங்கள். எதில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எதில் நமக்கும் இன்னொருவருக்கு மத்தியில் ஒரு பிரிகோடு இருக்க வேண்டும். நாம் வித்தியாசப்பட்டு நடக்க வேண்டிய, அதோடு பிரிந்து நடக்க வேண்டிய இடங்களும் இருக்கின்றன. அந்த இடங்களை இந்த இடத்தில் சுட்டிக்காட்டுவதா என்னுடைய நோக்கம் என்கிற பகுதியை என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்பின் இஸ்லாமிய உறவுகளை பொதுவாக நாம் வளமையாக சொல்வதுதான், இஸ்லாமிய சமூகத்தை நோக்கி மட்டும் ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. எதிர் இஸ்லாம் அல்லாதவர்கள் முஸ்லிம்களை மட்டும் நோக்கி சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. ஏன் முஸ்லிம்கள் பிரிந்து இருக்கிறார்கள் என்கிற கேள்வி எப்பொழுதும் இருக்கிறது. ஒரு ஊரை எடுத்துக்கொண்டாலும் ஏன் ஒரு ஊரில் இத்தனை பிரிவுகள் இருக்கின்றன அப்படி என்கிற கேள்வி இருக்கிறது. பொதுவாக நம்ம ஊரை பொறுத்தவரை அந்த கேள்வி அதிகமாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஏன் இவ்வளவு பிரிவுகள்? சரி, மற்ற விடயங்களில் பிரிவுகள் இருந்தாலும் மார்க்கம் என்ற பெயரில் ஏன் இவ்வளவு பிரிவுகள் அப்படி என்கிற கேள்வி. இஸ்லாம் ஒன்றுதான், அல்லாஹ் ஒருவன் தான், இதை நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். நமக்கு வழங்கப்பட்ட தூதர் ஒருவர் தான், அல் குர்ஆன் ஒன்றுதான், எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஏன் அப்படி என்றால் முஸ்லிம்கள் பிரிந்து இருக்கிறீர்கள் அப்படி என்கிற கேள்வி எப்பொழுது நமக்கு வைக்கப்படுகின்ற கேள்வி. பொதுவாக கொள்கை பேசக்கூடிய சகோதரர்களுக்கு வைக்கப்படுகிற கேள்வி மிக பிரதானமான கேள்வி என்னவென்றால், ஏன் பிரிந்தீர்கள் அப்படி என்கிற கேள்வி வைக்கப்படுகிறது. ஏன் பிரிவினை வந்தது அப்படி என்கிற கேள்வி வளமையாக வைக்கப்படுகின்ற சேர்ந்து வாழலாமை என்கிற கேள்வி எப்பொழுதும் வைக்கப்படுகிற கேள்வி. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவுதான் விமர்சனங்கள் வெளியிலிருந்து வந்தாலும், ஏன் முஸ்லிம் சமூகம் இவ்வளவு பிரிந்திருக்கிறது என்ற கேள்வி கேட்டாலும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த இஸ்லாமிய உம்மத்து பிரியும் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்னறிவிப்பு. இஸ்லாமிய உம்மத்து பல பிரிவுகளாக பிரியும் என்பது நான் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் தடுக்க முடியாத ஒன்று. நான் எவ்வளவுதான் ஒற்றுமையாக போய் சேரலாம் என்றாலும் சேராமல் இஸ்லாம் தடுத்து பிரிந்துதான் வாழ வேண்டும் என்கிற சில அடிப்படைகளை நமக்கு என்ன செய்கிறது, தருகிறது. நீங்கள் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இரவில் தொழுதார்கள். ராகப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லைலத குல்லஹா. ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் இரவு முழுவதும் அல்லாஹ்வுடைய தூதருடைய தொழுகையை கவனித்தார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த முழு இரவும் என்ன செய்திருக்கிறார்கள், தொழுது இருக்கிறார்கள். அப்ப கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கவனித்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஃபஜ்ர் வரைக்கும் தொழுதார்கள். ஃபலம்மா சல்லம மின் ஸலாத்திஹி, தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடித்து சலாம் கொடுத்ததன் பின்னால் ஹப்பாப் இப்னு அரத் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் பி அபி வ அன்த, பி அபி வ உம்மி அன்த, அல்லது பி அபி அன்த வ உம்மி, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யா ரசூலல்லாஹ், என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யா ரசூலல்லாஹ். லகத் ஸல்லைத அல்லைலத ஸலாத்தன், ஒரு தொழுகையை நீங்கள் இந்த இரவில் தொழுதீர்கள். மா ரஅய்துக ஸல்லைத நஹ்வஹா, இதை போன்ற ஒரு தொழுகை இதற்கு முன்னால் தொழுததை நான் பார்த்தது கிடையாது யா ரசூலல்லாஹ். அப்படி ஒரு தொழுகை தொழுதீர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஜல் அம் ஹப்பாபே இன்னஹா ஸலாத்து ரகபின் வ ரஹபின், இது அல்லாஹ்வோடு நான் மிக பெரும் ஆசை வைத்தும் பயத்தோடும் தொழுத தொழுகை அப்படி என்றார்கள். அந்த தொழுகையில் அல்லாஹ்விடத்தில் 3 செய்திகளை நான் கேட்டேன். 2 ஃபஅதானி இஸ்னதைனி, அல்லாஹ் தஆலா தந்து விட்டான். வ மனஅனி வாஹிதத்தன், ஒன்றை அல்லாஹ் தஆலா தர மறுத்தான். அல்லாஹ்விடத்தில் 3 செய்திகளை கேட்டேன். 2 தந்தான் அல்லாஹ் தஆலா, என்னுடைய துஆவை கபூல் செய்து எனக்கு தந்தான். ஒன்றை அல்லாஹ் தஆலா தர மறுத்து விட்டான் அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு முதலாவது என்ன கேட்டேன் தெரியுமா? சஅல்து ரப்பி அல்லா யுஹ்லிகனா பிமா அஹ்லக பிஹில் உமம், எங்களுக்கு முன் சென்ற சமூகம் அழிக்கப்பட்டது போன்று நாங்கள் அழிக்கப்படக்கூடாது யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்தேன். என்னுடைய உம்மத்தை இதற்கு முன் சென்ற நபிமார்களின் உம்மத்தை அழித்தது போன்று யா அல்லாஹ் அழித்து விடாதே என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தேன். அல்லாஹ் தஆலா அதை எனக்கு தந்தான் அப்படி என்றார்கள். இரண்டாவது ஒரு பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் செய்தேன், அல்லா யுத்ஹிர அலைனா அதுவன் மின் கைரினா, எங்கள் அல்லாதவர்களில் இருந்து ஒரு எதிரியை உருவாக்கி எங்களை அழித்து விடாதே. முஸ்லிம் அல்லாதவர்களில் எதிரி உருவாகி அந்த எதிரிகள் மூலமாக நாங்கள் அழிக்கப்படக்கூடாது யா அல்லாஹ் என்கிற பிரார்த்தனை செய்தேன். அல்லாஹ் தஆலா அதையும் ஏற்றுக்கொண்டான். வஸஅல்து ரப்பி அல்லா யல்பிஸனா ஷியஅன், யா அல்லாஹ் என் சமூகம் ஒவ்வொரு பகுதிகளாக பிரிந்து விடக் கூடாது என்று துஆ கேட்டேன். யா அல்லாஹ் என்னுடைய சமூகம் துண்டு துண்டாக பிரிந்து விடக்
கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தேன். அல்லாஹ் எனக்கு அதை தரவில்லை, தடுத்து விட்டான் என்றார்கள். எனவே அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டு கூட அல்லாஹு தஆலா கொடுக்க மாட்டேன் அப்படி என்று சொன்னது இந்த சமூகம் பிரியும் அப்படி என்பது, இந்த சமூகத்தில் பிளவு ஏற்படும் என்கிற செய்தியை முன்னறிவிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு செய்தி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம வளமையாக கேட்ட செய்தி. பனு இஸ்ரவேலர்கள் 72 கூட்டங்களாக பிரிவார்கள். வ இன்ன உம்மதி சதஃப்தரிகு அலா 73 மில்லா, என்னுடைய உம்மத்து 73ஆக பிரியும் அப்படி என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த 73இல் எல்லாமே குல்லுஹா ஃபின்னார் இல்லா மில்லா வாஹிதா, ஒன்றை தவிர மற்ற எல்லாம் நரகத்தில் அப்படி என்றார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரை அந்த ஒரு மில்லா என்ன, அந்த ஒரு கூட்டம் என்ன என்று கேட்ட நேரத்தில் மா அனா அலைஹில் யௌம வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் இன்றைய நாளில் எந்த வழியில் இருக்கிறோமோ அந்த வழியில் எந்த கூட்டம் இருக்கிறதோ அந்த கூட்டம் வெற்றி பெற்ற கூட்டம் என்கிற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த சமூகம் 72 துண்டுகளாக பிரியும் என்பது, 73 கூறுகளாக பிரியும் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்புகளில் ஒன்று. இந்த பிரிவை எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், நம் சமூகத்தில் பிரிந்திருக்கிற பிரிவை எடுத்தால் 72 அல்ல, 73 அல்ல, ஒரு 700க்கும் மேற்பட்ட பிரிவுகளை என்ன செய்யலாம், கணக்கெடுக்கலாம். அடிப்படை இறை நம்பிக்கை கோட்பாடோடு சம்பந்தப்பட்டு அகீதாவோடு சம்பந்தப்பட்டு பிரிகின்ற பிரிவை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இஸ்லாத்தோடும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிற சில கூட்டம் என்ன செய்யும், பிரியும். இவர்களை பற்றி தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள் என்கிற செய்தியை இந்த ஹதீஸ்களில் புரிய முடிகிறது. எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இந்த ஹதீஸ் இருக்கிறது, இந்த சமூகம் 73 கூட்டங்களாக பிரியும் என்பது, அதில் ஒரு கூட்டம் சுவர்க்கம் நுழையும் என்கிறது. இந்த ஹதீஸை பார்க்கிற நேரத்தில் நம் மீது என்ன கடமை அப்படி என்றால், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை அந்த சுவர்க்கம் நுழைகிற ஒரு கூட்டத்தை கண்டுபிடிப்பது உங்கள் மீது கடமை. அந்த கூட்டம் எது என்பதை நீங்கள் அடையாளப்படுத்துவது உங்கள் மீது கடமை. அந்த சமூகத்தை அடையாளப்படுத்தி அவர்களோடு பயணிப்பது என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கடமை என்கிற பகுதியை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதில் இருந்து தவறிவிட்டோமையானால் நாம் அடுத்த 72 கூட்டத்திற்குள் சேர்ந்து விடுவோம். அந்த ஒரு கூட்டத்தை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் யார் என்பதை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கும் வழிகாட்டினார்கள். நான் சொன்ன ஹதீஸில் நானும் என்னுடைய தோழர்களும் எந்த வழியில் இருக்கிறார்களோ அந்த வழி அப்படி என்று சொன்னார்கள். எனவே மிகச் சரியான ஒரு சமூகத்தை நீங்கள் அடையாளப்படுத்த வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பின்னால் சஹாபாக்கள் என்ன வழியில் இருந்தார்களோ, அவர்களை பின்தொடர்ந்த தாபிஊன்கள் எந்த வழியில் இருந்தார்களோ, அவர்களுக்கு பின்னால் வந்த தபஅ தாபிஈன்கள் எந்த வழியில் வந்தார்களோ அதே சங்கிலி தொடரை பிடித்து பயணிப்பது என்பது ஒரு முஸ்லிமின் மீது கடமை. அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினார்கள். நானும் என் தோழர்களும் இருக்கும் வழி என்றார்கள். என் தோழர்கள் ஒரு நாளும் வழிகட்டு போக மாட்டார்கள், என் தோழர்கள் வழிதவறி செல்ல மாட்டார்கள். சஹாபி என்கிற அந்தஸ்தில் இருக்கிறவர். எனவே அவர்களின் இடத்தை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், பிடித்துக் கொள்ளுங்கள் என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருப்பதை பார்க்கலாம். அலைக்கும் பிசுன்னதி வ சுன்னதி அல் குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், நேர்வழி காட்டப்பட்ட குலஃபாஉர் ராஷிதீன்களுடைய வழியை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், என்னுடைய சுன்னாவையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அத்து அலைஹா பின் நவாஜித், உங்களுடைய கடைவாய் பற்களால் அதை கடித்து பிடித்துக் கொள்ளுங்கள் என்கிற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியதை பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், ஒரு சஹாபாவுடைய விளக்கமும், ஒரு சஹாபி எந்த வழியில் பயணித்தார், அந்த வழியில் ஒரு முஸ்லிம் பயணிப்பதனால் அல்லாஹ்வுடைய தூதர் சென்ற ஒரு கூட்டத்தை அடைந்து கொள்ளலாம் என்பதற்கு ஒரு அழகிய உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். வரலாற்றிலே முனாதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா லில் ஹவாரிஜ் என்கிற அழகிய தலைப்பு. ஹவாரிஜ்களோடு இஸ்லாமிய வரலாற்றில் முதல் பிரிந்த பகுதியினர் ஹவாரிஜ்கள், குரூஜியாக்கள். மன்னருக்கு எதிராக, ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து அலி இப்னு அபீ தாலிப், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுமா போன்றவர்களை காஃபிராக்கி, சஹாபாக்களை காஃபிராக்கி, அவர்கள் நாங்கள் தான் சரியான வழியிலே இருக்கிறோம் என்று பிரிந்து சென்ற இஸ்லாத்தில் முதல் வழிகட்ட கொள்கை ஹவாரிஜ். இந்த ஹவாரிஜ்களோடு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆர்கியூமென்ட்க்கு போறார்கள், ஒரு வாதம் பேசுவதற்கு போகிறார்கள். இப்பொழுது நம் சமூகத்தில் இருக்கின்ற விவாதங்கள் போன்றல்ல, இது அறிவுபூர்வமான அழகிய விவாதம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹரூரா என்கிற பிரதேசத்தில் ஹவாரிஜ்கள் இருக்கிறார்கள். அலி இப்னு அபீ தாலிபிடம் அனுமதி கேட்கிறார்கள், நான் அவர்களை சந்திக்க போகிறேன்.
அலி இப்னு அபீ தாலிப் சொல்கிறார்கள், நான் உங்கள் உயிருக்கு பயப்படுகிறேன் அப்படி என்றார்கள். அவர்கள் 6000 பேர் ஒரு இடத்தில் இருக்கிறார்கள், நீங்கள் தனியே செல்ல வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் செல்கிறேன், பிரச்சனை இல்லை அப்படி என்று ஒரு புதிய ஆடை அணிந்து தலையெல்லாம் அழகாக வாரிக்கொண்டு என்ன செய்கிறார்கள், வெளியிறங்கி செல்கிறார்கள். ஒரு பகல் பொழுதில் சென்றவுடன் ஹவாரிஜிகள் எல்லாம் அங்கே என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். இருக்கிற நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்கிறார்கள், ஃபமா ஜாஅ பிக, எதற்காக அவர் வந்தார் அப்படி என்று, எதற்காக வெளி நீங்கள் வந்தீர்கள் அப்படி என்று கேட்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அதைதுகும் மின் இந்தி அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களின் புறத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன் என்றார்கள். அது வழிகட்ட பிரிவு. அந்த பிரிவை பார்த்து பேசுகிற நேரத்தில் நான் வந்திருப்பது அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்களின் புறத்திலிருந்து வந்திருக்கிறேன் அப்படி என்றார்கள். அதே போன்று இன்னொன்று சொன்னார்கள், வமின் இந்தி அம்மின் நபி வமின் இந்தி இப்னு அம்மின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய சாச்சாவின் மகனின் புறத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள். அலி இப்னு அபீ தாலிபுடைய புறத்திலிருந்து வந்திருக்கிறேன். வமின் சிஹ்ரிஹி, அல்லாஹ்வுடைய தூதருடைய மருமகனின் புறத்திலிருந்து என்ன செய்திருக்கிறேன், வந்திருக்கிறேன் அப்படி என்கிற செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை சொன்னார்கள், வ அலைஹிம் நஸலல் குர்ஆன், அவர்கள் மீதுதான் குர்ஆன் இறங்கியது அப்படி என்றார்கள். அஸ்ஹாபுன் நபி, அல் குர்ஆன் இறங்கியது அவர்கள் மீது. புரியப்படுத்துகிறார்கள், நீங்கள் பிரிந்து வந்திருக்கிறீர்கள், வழிகட்டு விட்டீர்கள், அதற்கான அடையாளம் என்ன தெரியுமா, நான் வந்திருப்பது சஹாபிகள் புறத்திலிருந்து, அவர்கள் மீதுதான் அல் குர்ஆன் இறங்கியது அப்படி என்று சொல்லிவிட்டு, ஃபஹும் அஅலமு பிதஅவீலிஹி மின்கும், உங்களை விட அல் குர்ஆனை மிக அறிந்தவர்கள் அவர்கள், அல் குர்ஆனுக்கான விளக்கத்தை மிக அறிந்தவர்கள் உங்களை விட அவர்கள். வலைஸ ஃபீக்கும் மின்ஹும் அஹதுன், இதான் வார்த்தை, உங்களில் நபியுடைய தோழர்கள் எவரும் கிடையாது பாருங்கள் அப்படி என்றார்கள். நீங்கள் 6000 பேர் இருக்கிறீர்கள், இதில் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களில் யாருமே அங்கு கிடையாது பாருங்கள் அப்படி என்கிறார்கள். இதுதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்தில் வைத்த மிக முக்கியமான ஒரு பகுதி. வஹி இறக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் அவர்கள் யாருமே உங்கள் புறத்தில் இல்லை, இதுதான் நீங்கள் வழிகட்டு சென்றிருப்பதற்கான அடையாளம் என்கிற செய்தியை அந்த இடத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு புரிய வைக்கிறார்கள். அந்த 6000 பேரில் இருந்து கிட்டத்தட்ட 1000-2000 பேர் என்ன செய்கிறார்கள், கலந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவோடு திரும்பி என்ன செய்து விடுகிறார்கள், வந்து விடுகிறார்கள். எனவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு அல் குர்ஆனிய வசனத்தை புரிதல் அப்படி என்கிற செய்தியை விளங்கப்படுத்துகிற நேரத்தில் அன்றைய காலத்தில் இருந்த அரபிகளை பார்த்து சொல்கிறார்கள், உங்களை விட சஹாபாக்கள் தான் அல் குர்ஆனை மிக புரியக்கூடியவர்கள், அவர்கள் தான் மிக தெளிவானவர்கள், அவர்கள் மீதுதான் அல் குர்ஆன் இறங்கியது. ஷாஹது அத்தன்சீல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல் குர்ஆன் இறங்கியதை நேரடியாக பார்த்தவர்கள் என்கிற செய்திகளை எல்லாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லி அந்த சமூகத்தை நேரான வழியின் பக்கம் திருப்பி எடுக்கிறார்கள் என்கிற செய்தி மிக முக்கியமான ஒரு பகுதி என்பதை புரிந்து கொள்ளப்படும். நாம் வளமையாக சொல்வது, இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லிமாக பிறந்தால் என்பது சாதாரணமாக உலகத்தில் வாழ்ந்துவிட்டு செல்ல முடியாது. ஏதோ பிறந்தோம் 5 நேரம் தொழுதோம் என்று முடித்துவிட்டு என்ன செய்துவிட முடியாது, மார்க்கத்தை மூடிவிட முடியாது. எது சரியான வழி என்பதை தேடுவது ஒரு முஸ்லிமின் மீது கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே தர்பியா பகுதிகளும் ஆர்வமூட்டுகிற பகுதிகளும் உணர்ச்சிகளை தூண்டுகிற பகுதிகளும் மாத்திருந்தால் மார்க்க உபதேசங்கள் கிடையாது. இந்த பகுதி மிக முக்கியம். உணர்வு எப்பொழுதும் பொங்கியலும், ஆனால் சரியான வழியில் இருக்கிறோமா என்கிற செய்தி மிக கட்டாயமாக இந்த சமூகம் என்ன செய்ய வேண்டும், படிக்க வேண்டும் என்கிற பகுதிகளை உங்களுக்கு விளக்குகிறேன். அடுத்தது இன்னொரு பகுதி நாம் புரிய வேண்டியது என்னவென்றால், ஒரு மனிதன் இந்த நேரத்தில் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்பதற்கு தடையாக அமையக்கூடிய முதலாவது செய்தி என்னவென்றால், ஒற்றுமையாக வாழ வேண்டும், பிரியும், ஆனால் நாம் தேவையில்லாத பிரிவுகள் நமக்கு தேவையில்லை என்கிறேன். இந்த பிரிவுகள் எப்பொழுதும் இருக்கும். மார்க்கத்தில் அகீதா ரீதியாக பிரிகின்ற பிரிவுகள் எப்பொழுதும் இருக்கும். அவர்களுக்கும் நமக்கும் மத்தியில் அந்த பிரிவு எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும், இருக்கவே வேண்டும். மனிதர்கள் என்கிற அடிப்படையில் மனிதாபிமான உதவிகள், மனிதாபிமான பழக்கங்கள் ஒரு பக்கம், ஆனால் அகீதா என்று வருகிற நேரத்தில் அவர்களுக்கும் நமக்கும் மத்தியில் ஒரு வேறுபாடு, பிரிவு எப்பொழுதும் சரியான வழியில் இருப்பவர்கள் பேண வேண்டும் என்கிற பகுதியை உள்ளத்தில் ஆழமாக என்ன செய்து கொள்ளுங்கள், பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் பேச போகிற பகுதி என்னவென்றால், மார்க்கத்தில் மார்க்கம் என்ற பெயரில் தேவையில்லாத பிரிவுகள் தேவையில்லை என்கிறேன். அந்த தேவையில்லாத பிரிவுகளை உருவாக்குகிற காரணங்களில் ஒன்று என்ன தெரியுமா? முதல் பகுதி ஒரு அபிமான சிந்தனை. அப்படி என்றால் ஒரு நபர் மீது நாம் வைக்க
வைக்கின்ற கண்மூடித்தனமான நம்பிக்கை நம் சமூகத்தை என்ன செய்யும்? கூறுபோடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் இன்றைய கால நிலவரங்களை வைத்து பேசவில்லை. இதற்கு முன்னால் ஹிஜ்ரி 400களை வைத்து தான் என்ன செய்ய போகிறேன், பேச போகிறேன். இப்பொழுது பேசினால் மற்றவர்களை விமர்சிப்பது போன்ற கருத்துக்கள் என்ன செய்யலாம், எழலாம். அதால் 400 வருடம் இந்த ஹிஜ்ரி 400 பகுதிகளை வைத்து பேசுகிறேன். ஒரு தனி மனிதன் மீது நாம் வைக்கின்ற ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை இந்த இஸ்லாமிய உம்மத்தை என்ன செய்யும்? பிரிக்கும். மிகச் சுருக்கமாக சொன்னால் மிகச் சரியான அகீதாவில் வாழ்கிற கொள்கை சகோதரர்கள் என்ன செய்யும்? பிரிக்கும். தனித்தனி நபர்கள் மீது நாம் வைக்கின்ற கண்மூடித்தனமான நம்பிக்கை. நீங்கள் பாருங்கள், ஹிஜ்ரி 400 கால பகுதியில் மதுஹபுகள் என்கிற உருவாக்கம் ஆரம்பமானது. மதுஹபுகள் ஒவ்வொரு இமாம்களுடைய பெயரில் மதுஹபுகள் தோற்றம் பெற்றன. நமக்கு தெரிந்தது மிக பிரபலமான 4 மதுஹபுகள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய, அஹ்மத் இப்னு ஹம்பல், அபூ ஹனீஃபா, இமாம் மாலிக், இவர்களுடைய மதுஹப் தான் நமக்கு தெரியும். ஆனால் அதைவிட அதிகமான மதுஹபுகள் என்ன செய்திருக்கிறது, இருந்திருக்கிறது. ஃபிக்ஹ் கலையில் ஒரு தலைப்பிடுவார்கள், அல் மதாஹிப் அல் முந்தசிரா, காலத்தால் அழிந்து போன சில மதுஹபுகள். அதை பின்பற்றுவதற்கும் அதை எடுத்து பேசுவதற்கும் ஆட்கள் இல்லாமல் அந்த மதுஹபுகள் அப்படியே காணாமல் சென்று விட்டன. இன்று வரைக்கும் தாக்கு பிடித்து இருக்கிற 4 மதுஹபுகள் இந்த மதுஹபுகள் தான். அதுவும் நம் நாட்டில் மிக பிரபலமாக நாம் பேசுவோம் ஷாஃபிஈ மதுஹபை. ஷாஃபிஈ மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் தான் நம் சமூகத்தில், நம் ஊர் பகுதிகளில் அதிகமாக என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். என்னுடைய கேள்வி என்னவென்றால், மதுஹபுகள் அப்படி என்கிற பகுதி, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிகச்சிறந்த இமாம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மிக பெரும் சேவை செய்தவர், மிகச்சிறிய அகீதாவில் வாழ்ந்தவர். அவர் எந்த ஒன்றும் அவரில் நாம் என்ன செய்ய முடியாது, இன்று சமூகம் பிரிந்திருப்பதற்கு காரணம் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் இப்பொழுது ஆதாரமாக காட்டுவேன். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இந்த மதுஹபுகள் என்கிற பெயரில் நம் சமூகம் பிரிந்தது அப்படி என்பது அது தேவையில்லாத பிரிவினை. அது இந்த சமூகத்தின் ஒற்றுமையை குலைத்தது என நான் பேசுகிறேன். ஒரு மதுஹபில் இருக்கக்கூடிய இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கருத்தை, அவருடைய ஹதீஸுக்கு சொன்ன விளக்கத்தை, அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் அல் குர்ஆன் சுன்னாவுக்கு நேர்படுகிற நேரத்தில் எடுத்து நடப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் சொல்லுகிற கருத்து அல் குர்ஆன் சுன்னாவில் இருக்கிறதா, ஓகே, அது நல்ல கருத்து, அந்த கருத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம், பிரச்சனை கிடையாது. அல் குர்ஆன் சுன்னா ஒன்றை சொல்லி இருக்க இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் சொன்ன கருத்து தான் அதை விட சிறந்தது என்று அல் குர்ஆன் சுன்னாவை தாண்டி பின்பற்றுவது பிழைங்கிறது. இந்த மதுஹப் வாதம் என்பதும் இப்படி பிடித்துக் கொண்டு இருப்பது சமூகத்திலே மிக பெரும் பிளவை ஏற்படுத்தியது என்கிற பகுதி என்ன செய்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இப்படி பிரிய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் 4 இமாம்களில் பேர் தான் மதுஹபுகள் பிரிக்கப்பட்டன. 4 இமாம்களும் இந்த சமூகத்திற்கு சொன்ன உபதேசத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அவர்களுடைய வாய்ப்பாட சொன்ன உபதேசங்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அவர்தான் ஆரம்ப இமாம். இந்த 4 இமாம்களில் முதலாம் இமாம் அவர்தான். அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ஹராமுன். வார்த்தையை கேட்டுக்கொள்ளுங்கள், ஹராமுன். அவர் தடை செய்கிறார், ஹராம், ஒருவனுக்கு ஹராம். அலாமன், ஒருவன் மீது நான் தடை செய்கிறேன். லம் யஅரிஃப் தலீலி அய்யுஃப்திய பிகலாமி, நான் எங்கிருந்து ஆதாரம் எடுத்தேன் என்று, ஒரு ஃபத்வாவிற்கு, ஒரு மார்க்க தீர்ப்புக்கு நான் எங்கிருந்து ஆதாரம் எடுத்தேன் என்று தெரியாமல் என்னுடைய வார்த்தையை மாத்திரம் வைத்து ஒருவனுக்கு ஃபத்வா கொடுப்பது ஹராம் என்கிறார்கள். எனவே நன்றாக வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். வெறுமனே அபூ ஹனீஃபா சொல்லிவிட்டார், எனவே அது சரிதான் என்று எவன் பேசுகிறானோ அப்படி பேசுவதை நான் அவனுக்கு ஹராமாக்குகிறேன் என்று அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு வார்த்தையை பாருங்கள், மிக அழகான வார்த்தை. இதா குல்து கௌலன், நான் ஒரு வார்த்தை சொன்னால், யுகாலிஃபு கிதாபல்லாஹ் வ கபரர் ரசூல், அந்த வார்த்தையை பாருங்கள், அது அல் குர்ஆனுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கும் முரணாக இருந்தால் ஃபத்ருகு கௌலி, என்னுடைய வார்த்தையை தூக்கி வீசி விடுங்கள் என்கிறார்கள். நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால், அந்த வார்த்தை அல் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரணாக இருந்தால் என் வார்த்தையை தூக்கி என்ன செய்து விடுங்கள், எறிந்து விடுங்கள். அல் குர்ஆனையும் சுன்னாவையும் பிடித்துக் கொள்ளுங்கள். இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமா அன பஷருன் உக்தி வ உஸீப், நான் மனிதன், ஒரு நாளைக்கு சரியாக பேசுவேன், இன்னொரு நாளைக்கு பிழையாக பேசுவேன். ஃபந்துரு ஃபீ ரஅயி, நான் ஒரு கருத்து சொன்னால் அந்த கருத்தை நன்றாக ஆராய்ந்து பாருங்கள். எந்த கருத்தெல்லாம் குர்ஆன் சுன்னாவுக்கு நேர்பாடாக இருக்கிறதோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள், எந்த கருத்தெல்லாம் குர்ஆன் சுன்னாவுக்கு முரணாக இருக்கிறதோ அதை தூக்கி வீசி விடுங்கள் அப்படி என்கிறார்கள்.
அடுத்ததை பாருங்கள், இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய வார்த்தையில் சுன்னாவிற்கும் குர்ஆனுக்கும் முரணான எதையாவது நீங்கள் கண்டால் அதை விட்டு விடுங்கள், சுன்னாவை பேசுங்கள். அதுதான் என்னுடைய கூற்று. பழைய கூற்றை என்ன செய்து விடுங்கள், விட்டு விடுங்கள் அப்படி என்கிறார்கள். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், என்னை கண்மூடித்தனமாக பின்பற்றாதீர்கள், ஷாஃபிஈயையும் கண்மூடித்தனமாக பின்பற்றாதீர்கள், மாலிக்கையும் கண்மூடித்தனமாக பின்பற்றாதீர்கள். எதை பின்பற்ற வேண்டும் தெரியுமா? வஹுத் மின் ஹைது அகது, அவர்கள் எங்கிருந்து எடுத்தார்களோ அங்கிருந்து நீங்களும் என்ன செய்யுங்கள், எடுங்கள் அப்படி என்கிறார்கள். அவர்கள் மார்க்க ஆதாரத்தில் இருந்து எடுத்தார்கள், நீங்களும் அங்கிருந்து எடுங்கள் என்கிற செய்திகளை எல்லாம் இந்த 4 இமாம்களும் இந்த சமூகத்திற்கு கொடுத்த போதனை. சுருக்கமாக என்ன சொல்ல வருகிறார்கள் தெரியுமா? எங்கள் பேரில் ஒரு நாளும் பிரிந்து விடாதீர்கள், அல் குர்ஆன் சுன்னாவில் இந்த சமூகம் ஒன்று சேருங்கள் என்கிற கட்டளையையும் அந்த உபதேசத்தையும் தான் 4 இமாம்கள் இந்த சமூகத்திற்கு கொடுத்தார்கள் அப்படி என்பதை அவருடைய கூற்றுகளில் நமக்கு புரிய முடிகிறது. என்றால் அவர்களின் பெயரில் இந்த சமூகத்தை நாம் இந்த மதுஹபை சார்ந்தவர்கள் இந்த மதுஹபை சார்ந்தவர்கள் என்று பிரித்து கூறு போடுவது என்பது அந்த இமாம்கள் கூட வழிகாட்டாத ஒரு செய்தி என்கிற பகுதியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய சமூகத்தில் அது குறைவு. இந்த மதுஹப் வாதம் எப்படி இருந்தது தெரியுமா? ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடிய ஒரு ஹனஃபி மதுஹபில் பொன் எடுக்க மாட்டார், தன் மகனை திருமணம் முடித்து கொடுக்க மாட்டார். ஹனஃபி மதுஹபை சேர்ந்தவர் ஷாஃபி மதுஹபுடைய வீட்டில் என்ன செய்ய மாட்டார், பெண் எடுக்க மாட்டார். நம் சமூகத்திலும் அப்படிப்பட்ட சில கொள்கைகள் என்ன செய்தன, உருவானன. எனவே இப்படிப்பட்ட பிடிவாத சிந்தனையும் ஒருவர் மீது கண்மூடித்தனமாக வைக்கிற அந்த நம்பிக்கையும் இந்த சமூகத்தை கூறு போடும் என்கிற செய்தியை மிக தெளிவாக இந்த சமூகம் என்ன செய்து கொள்ள வேண்டும், என் அன்பின் இஸ்லாமிய உறவுகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே ஒற்றுமையின் பக்கம் அழைக்கிறோம். அப்படி என்றால் ஒட்டுமொத்த உலகமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம் ஊராவது ஒற்றுமையாக மார்க்க விடயத்தில் இருக்க வேண்டும் என்றால் அந்த இமாம் இந்த இமாம் என்கிற கருத்துக்களை எல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு அவர்கள் சொல்லுவது அல் குர்ஆன் சுன்னாவின் பக்கம் ஒன்று சேருங்கள் என்று அல் குர்ஆன் சுன்னாவின் பக்கம் ஒன்று சேர்கிற சமூகமாக அழைப்பு விடுக்கிறோம். இதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கொள்கை. வாருங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் மதுஹபில் அவர்களுடைய கிதாபுகளில் நல்ல விடயங்கள் இருந்தால் கற்க வேண்டும். அதில் நிறைய நல்ல விடயங்கள் இருக்கின்றன. அது அல் குர்ஆன் சுன்னாவுக்கு நேர்படுகிற நேரத்தில் கற்றுக்கொள்வதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அல் குர்ஆன் சுன்னாவை தாண்டி அதை மேலாக வைத்துக் கொள்வதில் எந்த ஒன்றும் கிடையாது. இந்த சமூகத்தை வெறுமனே அது கூறுபோடும் என்கிற பகுதிகளை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரம் மதுஹபுகளுடைய பெயர்களில் செய்கிற செயல்கள் கூட அந்த இமாம்கள் கூட செய்தது கிடையாது. அந்த இமாம்கள் கூட அப்படி ஃபத்வாக்கள் கொடுத்தது கிடையாது. எனவே அன்பில் இஸ்லாமிய உறவுகளை மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த பிரிவினை இந்த சமூகத்திற்கு வரவே தேவையில்லை. சஹாபாக்கள் எல்லாம் அந்த சமூகம் அவ்வளவு பலமாக இருந்த காரணம் என்ன தெரியுமா? அந்த சமூகத்தில் சஹாபிகள் என்கிற அந்த சமூகம் ஒரு நாள் இப்படி கட்டமைந்து பிரிந்து என்ன செய்யவில்லை, போகவில்லை. தாபிஈன்களும் பின்னால் வந்தார்கள். அவர்களுக்கும் நிறைய சஹாபாக்கள் உஸ்தாத்மார்களாக இருந்து படித்துக் கொடுத்தார்கள். நான் இந்த சஹாபியுடைய மதுஹபை சார்ந்தவன், நான் அந்த சஹாபியுடைய மதுஹபை சார்ந்தவன் என்று தாபிஈன்கள் ஒரு நாளும் என்ன செய்யவில்லை, பிரியவில்லை. கற்றுக்கொண்டார்கள். மார்க்கத்தை படியுங்கள், படித்து தருவதற்கு ஒரு உஸ்தாத் இருக்க வேண்டும். ஆனால் அவரை மாத்திரம் கடைபிடித்து அதற்கு பின்னால் செல்வது என்பதும் நம் புத்திகளை அங்கு அடமானம் வைப்பது என்பதும் நம் சமூகத்தை கூறு பிரிக்கும். இந்த சமூகம் அப்படி பிளவுபட்டால் மிக பெரும் பலவீனத்தை இந்த சமூகம் அடையும். நீங்கள் சூரா கஸஸை எடுத்து வாசித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா ஃபிர்அவுனை பற்றி சொல்லுகிற நேரத்தில் வ இன்ன ஃபிர்அவுன அலா ஃபில் அர்த் வ ஜஅல அஹ்லஹா ஷியா, ஃபிர்அவுன் அவனுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவன் செய்த வேலை என்ன தெரியுமா? வஜஅல அஹ்லஹா ஷியா, அவருடைய சமூகத்தை துண்டு துண்டாக பிரித்தான். அவர்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தினான். எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் பலம் அதிகம். எனவே அவர்களை பிரித்தால் அவனுடைய அதிகாரத்தை அங்கு என்ன செய்வது, வைப்பது அவனுக்கு இலகு. அந்த வேலையை ஃபிர்அவுன் என்ன செய்தான், இந்த உலகத்தில் செய்தான். எனவே நாம் பிரிய வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. இப்படிப்பட்ட விடயங்களில் எதில் பிரிந்து வாழ வேண்டுமோ அதில் நிச்சயம் நாம் பிரிந்து தூரமாகித்தான் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அதனுடைய வாடகை காற்று கூட நமக்கு வந்துவிடக் கூடாது. இப்படிப்பட்ட செய்திகள் இந்த சமூகம் பிரிய வேண்டிய செய்திகள் இல்லை. அல் குர்ஆன் சுன்னாவின் பக்கம் ஒற்றுமைப்பட வேண்டிய சமூகம் என்பதை உங்களுக்கு மிக தாழ்மையான உபதேசமாக இந்த இடத்தில் சொல்லிக் கொள்கிறேன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஆரம்ப குத்துபாவிலே இந்த சமூகத்தின் ஒற்றுமை எந்த அளவிற்கு அவசியம் என்கிற செய்தியும்
இந்த சமூகம் அகீதா ரீதியாக எப்படியும் பிளவுபடும் என்பதும் நாம் அதில் சரியான பகுதியை அடையாளம் கண்டு அதற்கு பின்னால் பயணிக்க வேண்டும் என்கிற பகுதியும், என்னென்ன சிந்தனைகள் இந்த சமூகத்திலே பிளவுகளை ஏற்படுத்துகிறது என்கிற பகுதியோடு சேர்த்து இன்னொரு செய்தி, மிக முக்கியமாக என்ன செய்ய வேண்டும், பேசப்பட வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், நம் கொள்கை பேசக்கூடிய சகோதரர்களுக்கு மத்தியில் நம்மிடத்தில் சில நேரம் ஒற்றுமை குலைவுகள் என்ன செய்கின்றன, இருக்கத்தான் செய்கின்றன. நாம் ஒற்றுமைப்பட வேண்டிய ஒரு தேவை நமக்கு என்ன செய்கிறது, இருக்கிறது. ஷிர்க் என்பதும் பித்அத் என்பதும் எப்பொழுதும் தூரமாக வைக்கப்படி நாம் பிரிந்துதான் இருக்க வேண்டும். அதோடு சேர்ந்து என்ன செய்ய முடியாது, ஒரு நாளும் பயணிக்க முடியாது. அது தூரமாக்கப்பட வேண்டியதுதான். அப்படி இல்லாமல் நான் சொன்ன இந்த மதுஹபுகளுடைய பிரிவினையும் நம் சமூகத்திற்கு என்ன அவசியம் கிடையாது. அதை வைத்து நம் சமூகம் பிரிய தேவையில்லை. நாம் ஒற்றுமையாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இன்னொரு பகுதி இருக்கிறது, நம் கொள்கையை பேசக்கூடிய இந்த சகோதரர்களுக்கு மத்தியில் குறிப்பாக என்ன சொல்வதென்றால், நம் சரியான வழியில் அல்லாஹு தாலா நம்மை வைத்திருக்கிறான், அதற்கு நாம் சந்தோஷப்பட வேண்டும். அல்லாஹு தாலா சரியான மார்க்க விளக்கத்தை தந்து மிகச் சரியான வழியில் பயணிக்க நம்மை வைத்திருக்கிறான். இப்படி பயணிக்கின்ற நம் சமூகம் நமக்குள் நாம் பிளவுபடுதல் என்பது மற்றவர்களுக்கு அது சாதகமாக என்ன செய்து விடுகிறது, சில நேரம் அமைந்து விடுகிறது. ஒரு மிக பெரும் மோசமான கொள்கை வருகிற நேரத்தில் எல்லோரும் ஒன்றாக ஒரே அணியில் இருந்து அந்த மிக பெரும் மோசமான கொள்கையை தடுப்பதற்கு நம்மால் முடியாமல் இருக்கிறது. தடுக்கிறோம், தடுக்காமல் இல்லை. ஆளுக்கு ஒரு இடத்திலிருந்து தடுக்கிறோம். அவரவரிடத்தில், இவரவரிடத்தில், அவரவரிடத்திலிருந்து தடுக்கிறோம். சில நேரம் ஒரு விஷயத்தை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் என்ன செய்வார்கள், பிரபலமாக இருப்பார்கள். ஆனால் ஒன்று சேர்ந்து அதை மக்களுக்கு கொண்டு செல்கிற இது நம்மிடத்தில் என்ன செய்கிறது, பலவீனமாகத்தான் இருக்கிறது. சரியை சொல்லுவதும் பிரிந்துதான் சொல்கிறோம், பிழையை சொல்லுவதையும் பிரிந்துதான் என்ன செய்கிறோம் சொல்கிறோம். நாம் கட்டாயம் ஒன்று சேர வேண்டிய ஒரு நிலைப்பாடு நமக்கு என்ன செய்கிறது, இருந்து கொண்டே இருக்கிறது. பிழையில் இருக்கின்ற மோசமான அகீதாவில் இருப்பவர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் எல்லாம் அந்த பொய் பிரச்சாரங்களையும் பிழையான பிரச்சாரங்களையும் சமூகத்தில் முன்னெடுக்கிற நேரத்தில் அகீதாவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்கின்ற நம் கொள்கை சகோதரர்கள் ஏன் பிரிந்து இருக்கிறோம் என்கிற ஒரு மிக பெரும் கேள்வி இருக்கிறது. எல்லோரும் திறந்த மனதோடு என்ன செய்ய வேண்டும், சிந்திக்க வேண்டும். நாம் சேர வேண்டும். நாம் பிரிந்திருப்பதெல்லாம் நமக்குள் வந்த பிரிவினைகள், நமக்குள் வந்த குளறுபடிகள் எல்லாம் என்ன கிடையாது, அகீதா ரீதியான குளறுபடிகள் கிடையாது. ஒரு சில மார்க்கம் அனுமதித்த விடயங்களில் கருத்து முரண்பாடு வருவதற்கு மார்க்கம் அனுமதித்த விடயங்களில் வந்த முரண்பாடுகள் தான், வேற எந்த ஒன்றும் கிடையாது. நீங்கள் அல் குர்ஆனை ஹதீஸை எடுத்து பார்க்கிற நேரத்தில் இரண்டு விதமாக நீங்கள் அதில் உள்ள வசனங்களை பார்த்துக் கொள்ளலாம். ஹதீஸையும் தான். ஒன்று கத்இயு தலாலா என்பார்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தியில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஒரு விடயத்தை மிக தெளிவாக சொல்லி இருக்கும், அதில் யாருக்கும் சந்தேகம் வரமாட்டாது. இன்னும் சில வசனங்களை எடுத்துக்கொண்டால் தன்னியு தலாலா, அல்லாஹு தஆலா அப்படித்தான் வைத்திருக்கிறார். சிலதில் இரண்டு கருத்துக்களுக்கு இடன்பாடான வசனங்கள் அல் குர்ஆனில் இருக்கும். கருத்து முரண்பாடு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதா ஹகமல் ஹாகிமு, ஒரு ஹாக்கிம் அவர் தீர்ப்பு செய்கிறார், ஃபஜ்தஹத சும்மா அஸாப ஃபலஹு அஜ்ரான், அவர் யோசித்து தேடி அதற்கு ஒரு தீர்ப்பு சொல்கிறார், சரியாக இருந்தால் 2. வைதா ஹகமல் ஹாக்கிம் ஃபஜ்தஹத சும்மா அக்தா ஃபலஹு அஜ்ர், அவர் பிழை செய்தால் ஒரு கூலி என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, இந்த சமூகத்தில் நியாயமான கருத்து முரண்பாடுகள் இருக்கும் என்கிற செய்தியை சொன்னார்கள். இந்த முரண்பாடுகள் ஒரு நாளும் கொள்கையில் மிகச்சரியாக இருக்கிற சகோதரர்களை பிரித்து விடக் கூடாது என்கிற பகுதியை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். சில நேரம் நம் கொள்கையில் இருக்கிற சகோதரர்கள் முன்கோபக்காரர்களாக இருப்பார்கள், நியாயம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. முன்கோபக்காரர்களாக இருப்பார்கள், கொஞ்சம் அவசரப்பட்டு என்ன செய்வார்கள், வேலை செய்வார்கள். சஹாபாக்களிலும் அப்படி இருந்தார்களா இல்லையா? நிதானம் சஹாபாக்கள் இருந்தது. சில நேரம் சஹாபாக்கள் என்ன செய்வார்கள், குதித்தெழுவார்கள், அவசரப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள், அவர்களை தங்களோடு அரவணைத்துக் கொண்டார்களா, விட்டார்களா? அல்லாஹ்வுடைய தூதரோடு இந்த சில சஹாபாக்கள் பாவம் செய்தார்களா இல்லையா? சஹாபாக்கள் பாவம் செய்வார்களா? அகீதா. அல்லாஹ்வுடைய தூதர் நீ பாவம் செய்து விட்டாய் என்று விரட்டி விட்டார்களா, சேர்த்து வைத்துக் கொண்டார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் கூடவே தான் வைத்துக் கொண்டார்கள். பாவம் செய்த சஹாபியும் கூட தான் வைத்துக் கொண்டார்கள், கோபப்பட்டு ஆக்ரோஷப்படுகிற சஹாபியும் கூட தான் வைத்துக் கொண்டார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஹுதைபியா உடன்படிக்கை நேரம் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, நீங்கள் நபிதானா என்று கேட்டார். நம் மார்க்கம் இஸ்லாம் உண்மைதானா என்று கேட்டார். நாம் எல்லாம் நேர்வழியில் இருக்கிறோம் தானே என்று கேட்டார். ஆம் என்றார் அல்லாஹ்வுடைய தூதர். அப்படி என்றால் இப்படி ஒரு இழிவான உடன்படிக்கை எதற்கு என்று கேட்டார். அந்த ஹுதைபியா உடன்படிக்கையின் பின்விளைவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிந்திக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்லி அனுப்பிவிட்டார்கள். அதே கேள்வி அபூபக்கரிடத்திலும் கேட்டார். அபூபக்கர், நாம் இருக்கும் மார்க்கம் சரிதானே, அது நபிதானே, நாம் எல்லாம் சத்தியத்தில் தானே இருக்கிறோம், ஏன் இப்படிப்பட்ட ஒரு இழிவான உடன்படிக்கை? அபூபக்கர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை செய்தால் நன்றாகத்தான் இருக்கும் என்றால். நீங்கள் பாருங்கள், 2 தோழர்களை. அந்த தோழருக்கு மிக கோபம். இந்த தோழர் அந்த சந்தர்ப்பத்தை எப்படி சமாளித்தார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் செய்தது, உமரே
அதில் எந்த ஒன்றும் நாம் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது, நலவாகத்தான் இருக்கும் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உமர் நீ எனக்கு எதிராக பேசிவிட்டாய் என்று வெளியேற்றவில்லை, உமரை தள்ளவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் வைத்துக் கொண்டார்கள். அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய இஸ்லாத்தை எடுத்து பாருங்கள், மிக அழகாக ஒரு சம்பவம் அது. இஸ்லாத்திற்கு வருகிறார், அவருடைய தோற்றத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்தார்கள், மக்காவிற்கு இந்த நேரத்தில் அபூதர் சரி கிடையாது, அபூதர் கொஞ்சம் வேகமானவர். தபூக் யுத்தத்துக்கு புறப்படுகிற நேரத்தில் தன் ஒட்டகம் மிக வேகம் குறைந்து சென்றதற்காக வேண்டி ஒட்டகத்தை விட்டுவிட்டு சுமையெல்லாம் தோளில் சுமந்து நடந்து சென்றவர். அவருடைய வேகத்திற்கு ஒட்டகம் ஈடு கொடுக்கவில்லை என்று. எனவே அபூதரை பார்த்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நினைத்தார்கள், இந்த நேரத்தில் மக்காவிற்கு யார் சரியில்லை, என கொஞ்சமாக இருக்கிறோம், அபூதர் வேகம் கூட. அல்லாஹ்வுடைய தூதர் அபூதரை இப்பொழுது ஊருக்கு செல்லுங்கள், ஒரு நாள் நாங்கள் மிகைப்போம், அப்பொழுது வாருங்கள் அப்படி என்றார்கள். அபூதர் சொல்லு கேட்கவில்லை, சொன்னதை அபூதர் கேட்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரம் சிலர் திருந்துவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் விட்டுத்தான் எடுக்க வேண்டும். அபூதரை அப்படியே விட்டார்கள். அபூதர் மக்காவிற்கு முன்னுக்கு சென்றார், நான் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டேன் அப்படி என்றார். அபூதருக்கு அடி உழுகிறது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள், என்ன காரியம் செய்கிறீர்கள்? கிஃபார் கோத்திரத்தை தாண்டித்தான் நீங்கள் செல்ல வேண்டும் வியாபாரத்திற்கு. கிஃபார் கோத்திரம் அடிப்படையில் வழிப்பறை கொள்ளை கோத்திரம், எனவே நீங்கள் நிம்மதியாக செல்ல முடியாது, அபூதரை விட்டு விடுங்கள் என்கிறார்கள். அபூதர் வருகிறார் அடி வாங்கி கொண்டு. அடுத்த நாளும் அதே விஷயம் நடக்கிறது, அடுத்த நாளும் அதே விஷயம் நடக்கிறது. அபூதர் கடைசியில் ஊருக்கு சென்று விட்டார், திரும்பி வந்தார். அபூதரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூதர் உங்களுடைய வேகம் இந்த தவ்வா களத்திற்கு பிடிக்கவில்லை என்று அபூதரை என்ன செய்யவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ஒதுக்கவில்லை. அபூதருக்கு ஒரு வழிகாட்டலை அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தார்கள். பிற்காலத்தில் பணக்காரர்களுக்கெல்லாம் அபூதர் ஏசிக் கொண்டிருந்தார், சொத்துக்களை சேர்க்காதீர்கள், மக்களுக்கெல்லாம் கொடுத்து விடுங்கள் அப்படி என்றார்கள். அப்ப இந்த வார்த்தை சமூகத்துக்கு மத்தியில் சில பிளவுகளை ஏற்படுத்த தொடங்கியது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதுகிறார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, அபூதரை அழைத்துக் கொள்ளுங்கள் மதீனாவிற்கு, ஷாமில் இப்படி பேசுகிறார். அவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் உருவாகிறது. அப்ப அபூதர் வந்தவுடன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அபூதருக்கு ஏசவில்லை, அபூதரை கண்டிக்கவில்லை, அவருடைய தப்புவாது. அபூதருக்கு சொன்னார், அபூதரே கொஞ்சம் நீங்கள் ஒதுங்கி இருக்கலாமே என்றார், எங்களை விட்டு. உங்களுடைய கருத்து உங்களுக்கு மட்டும் சில நேரம் சரியாகும், எல்லோருக்கும் அது ஒத்து வர மாட்டாது, அது ஒரு பெரும் பிளவை சமூகத்தில் ஏற்படுத்திவிடும். அபூதர் ஒதுங்கி இருந்தார், தனியாக வாழ்ந்தார், தனியாக மரணித்தார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன முன்னறிவிப்பு, எம்ஷி வஹ்தா வ யமூது வஹ்தா வ யுபஅது வஹ்தா, தனியாகத்தான் உலகத்தில் இருப்பார், தனியாகத்தான் மரணிப்பார், மறுமையில் தனியாகத்தான் எழுப்பப்படுவார். அபூதர் அப்படி வாழ்ந்தார். எனவே கொள்கை அப்படி என்று வருகிற நேரத்தில், நாம் வாழ்கிற நேரத்தில் இந்த முரண்பாடுகள் நமக்கு தேவையில்லை. ஒவ்வொருவருடைய சிந்தனையும் ஒவ்வொருடைய உணர்வும் வித்தியாசமாக இருக்கும். அனைத்து நாம் எல்லோரும் ஒரே வழியில் இருப்பது நமக்கு பலம் தானே ஒழிய ஒரு நாளும் என்ன கிடையாது, பலவீனம் கிடையாது என்கிற பகுதி இந்த சமூகம் மிக தெளிவாக என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, நமக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன முரண்பாடுகள் எல்லாம் நம் சமூகம் பிரிந்து ஒருவரை வெறுத்து நாம் ஒதுங்கி ஒட்டுமொத்தமாக நம் தவ்வாக்களம் என்ன செய்கிறது, பலவீனம் அடைகிறதே ஒழிய பலமாகவில்லை என்கிற பகுதி என்ன செய்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். சில நேரம் நமக்குள் வருகிற சில பிரச்சனைகள் நம்மை பள்ளிவாசலை விட்டு தூரமாக்குகிறது. பள்ளிவாசலுக்கு உங்களுக்கு மத்தியில் நடந்த பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? இது அல்லாஹ்வுடைய மாளிகை, மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம், தூதர் எல்லாருக்கும் தான் தூதர், தஅவா எல்லாருக்கும் தான். நாம் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும், ஒரே வழியில் இருக்க வேண்டுமா இல்லையா? நம்மால் முடிந்த தஅவாவை நாம் செய்ய வேண்டுமா இல்லையா? அப்ப நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்கிற தருணம் நம் இருவருக்குள் ஏற்படுகிற சில பிரச்சனை பள்ளிவாசலை விட்டு என்ன செய்கிறது, தூரமாக்குகிறது. அது கொள்கை சார்ந்த பிரச்சனையும் தான், கொள்கை இல்லாத பிரச்சனையும் தான். சில நேரம் வெளியில் அவர்கள் வாகனத்தை எடுக்கிற நேரத்தில் அவர்கள் இருவருக்கு வந்த பிரச்சனையில் பள்ளி பக்கம் வருவதில்லை. யார் இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு பள்ளியை விட்டு தூரமாக்க சொன்னது? இது அல்லாஹ்வுடைய மாளிகை, நாம் எல்லோரும் இங்கு ஒன்று சேர வேண்டும். நமக்குள் பிரச்சனை என்றால் பேச வேண்டும், தீர்க்க வேண்டும், சமரசம் செய்ய வேண்டும், ஒன்றாக பயணிக்க வேண்டும். பள்ளிவாசலை விட்டும் தூரமாகுவதும் இந்த களத்தை அப்படியே வெறுமனையை விட்டு விடுவதும் ஒரு ஒழுங்கான முன்மாதிரி இல்லை என்கிற பகுதியை நம் சமூகம் மிக தெளிவாக என்ன செய்ய வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிற அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, நமக்கு முன் வாழ்ந்த மிக பெரும் அறிஞர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்றால், நமக்கு முன் வாழ்ந்த அண்மையில் காலத்தில் வாழ்ந்த மிகச்சிறந்த அறிஞர்கள், அதற்கு முன்னால் வாழ்ந்த மிகச்சிறந்த அறிஞர்கள் எடுத்துக்கொண்டால் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ், அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ். இமாம் ஷாஃபிஈயுடைய மாணவன் தான் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். இருவருக்கு மத்தியில் இப்ப நான் சொல்லுகிற நியாயமான கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது ஏராளம். அகீதாவில் அவர்களுக்கு கருத்து முரண்பாடு கிடையாது, அவர்கள் அகீதாவில் ஒன்று. இப்படிப்பட்ட மார்க்கம் அனுமதித்த பிரச்சனைகள் அவர்களுக்கு மத்தியில் மார்க்க முரண்பாடுகள் இருந்தன. ஆனால் உறவு எப்படி இருந்தது தெரியுமா? பாருங்கள், எல்லா மக்களும் அதை பார்க்கிறார்கள். பார்த்து விட்டு இமாம் ஷாஃபி இடத்தில் கேட்கிறார்கள், உங்களுக்கும் அஹ்மத் பின் ஹம்பலுக்கும் இவ்வளவு முரண்பாடுகளே, ஆனால் இருவரும் நீங்கள் அவர் வீட்டுக்கு செல்கிறீர்கள், அவர் உங்கள் வீட்டுக்கு வருகிறார், என்ன இது அப்படி என்று கேட்கிறார். வெளியில் கருத்து உங்களுக்கு வேறு ஒவ்வொரு கருத்து சொல்கிறார்கள், ஆனால் ஒற்றுமை அப்படி இருக்கிறது என்றவுடன் தன் மாணவனை பார்த்து அவரை பற்றி இமாம் ஷாஃபிஈ சொல்கிறார்கள், காலு யஸூருக அஹ்மது வ தஸூருஹு,
மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், அஹ்மது உங்களை வந்து சந்திக்கிறார், நீங்கள் அஹ்மதை சந்திக்கிறீர்கள். குல்து, நான் சொல்லுகிறேன், அல் ஃபதாயிலு லா துஃபாரிகு மன்சிலஹு, சிறப்பு யாருடைய வீட்டுக்கு தான். என்னுடைய வீட்டுக்கு அஹ்மது வருவதால் சிறப்பு கிடையாது, அஹ்மதுடைய வீட்டுக்கு நான் செல்வதால் தான் அந்த வீட்டுக்கு சிறப்பு. என்ன சொல்ல வருகிறார் தெரியுமா? என்னை விட அஹ்மதிடத்தில் இல்ம் இருக்கிறது என்கிறார், என்னை விட அஹ்மதிடத்தில் அறிவு இருக்கிறது அப்படி என்கிறார். அப்படி சொல்லிவிட்டு சொல்கிறார், இன் ஜாரனி ஃபபிஃபத்லிஹி அவ் ஸுர்துஹு ஃபலிஃபத்லிஹி, அவர் என்னை சந்தித்தாலும் நான் அவரை சந்தித்தாலும் எல்லாம் அவருக்கு தான் சிறப்பு. நான் சந்திக்க போகிறேன் அப்படி என்று ஷாஃபிஈயை சந்திக்க அனுமதி தருவதும் அவர்தான். அவர் என்னை சந்திக்க வருவது பெருமனது வைத்து அவர் என்னை விட இல்மில் அதிகமாக இருந்தும் இவரை சந்திக்க வருகிறேன் அப்படி என்று இரண்டு பகுதியில் பார்த்தாலும் சிறப்பு அஹ்மது இப்னு ஹம்பலுக்கு தான். ஃபல் ஃபத்லு ஃபில் ஹாலைனி லஹு, ரெண்டு நிலைமையிலும் அஹ்மதுக்கு தான் சிறப்பு என்கிறார்கள். இதுதான் வாழ்க்கை, அறிஞர்களுடைய வாழ்க்கை தான், கொள்கை சார்ந்து வாழ்ந்த சமூகத்தின் வாழ்க்கை தான். உங்களிடத்தில் அனுமதித்த கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் உளர் ரீதியாக மிக பெரும் ஒற்றுமை ஒரே வழியில் என்று என்ன செய்தார்கள்? அகீதாவிற்காக வேண்டி போராடினார்கள். ஃபிக்ஹ் மஸ்அலாவுக்காக வேண்டி போராடுகிற சமூகமாக ஒரு நாளும் இருக்கக்கூடாது. கருத்து முரண்பாடு உள்ளதற்காக வேண்டி போராடி சமூகத்தை பிரிக்கிற சமூகமாக இருக்க, அகீதாவிற்காக போராடுங்கள், அல்லாஹ் ஒருவன் என்பதில் போராடுங்கள், இதில் ஒற்றுமையாக நில்லுங்கள். இதில் ஏற்பட்ட பிரச்சனை ஒரு சமூகத்தை எல்லா பகுதிகளிலும் பிரித்து செல்கிறது என்பதுதான் இந்த இடத்தில் மிக பெரும் கவலை. எனவே கொள்கை சார்ந்த சகோதரர்கள் இந்த பகுதியில் மிக தெளிவான ஒரு அறிவோடும் ஒற்றுமையாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்கிற பகுதியும், வேறு மார்க்கம் என்ற பெயரில் வருகின்ற தேவையில்லாத பிரிவினைகள் இந்த சமூகத்திற்கு தேவையில்லை. இதை அந்த சமூகம் உணர்ந்தால், இதை நாமும் உணர்ந்தால் இந்த ஒட்டுமொத்த ஊரும் அல் குர்ஆன் சுன்னாவுக்கு கீழால் என்ன செய்யும்? ஒன்றிணையும். இதை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு எல்லோருக்கும் இருக்கிறது, புரிந்து கொள்ள முடியும். அவர்களும் எல்லோரும் தெரிந்த அந்த மொழியில் தான் புத்தகங்களும் இருக்கின்றன. இதே வார்த்தைகளை அவர்களும் வாசிக்கலாம், எல்லோரும் வாசிக்கலாம். எனவே இதை புரிந்து கொண்டால், அல்லாஹ் அதற்கு பாக்கியம் கொடுத்தால், இந்த சமூகம் மார்க்கம் என்கிற பெயரில் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாது, இந்த ஊர் ஒன்று பிரியாது, ஒன்றாக என்ன செய்யும், பயணிக்கும் என்கிற அகீதா இல்லாத விடயங்கள் இந்த சமூகம் பிரிவுபடாது என்கிற பகுதியை மிக தெளிவாக புரிந்து கொள்வோம். வல்லவன் ரப்புல் ஆலமீன் எப்படி அந்த நபி தோழர்கள் ஒரே வழியில் இருந்தார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் அதனால் தான் என் தோழர்களின் வழி என்றார்கள். தோழர்கள் எல்லாம் ஒரு வழியில் தான் இருப்பார்கள், பிரிய மாட்டார்கள் என்கிற செய்திதான் அது. எனவே அந்த வழியில் மிகச்சிறந்த சமூகமாக பயணிப்பதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். ரப்பனா தகப்பல் மின்னா.